வணக்கம். நான் சொந்த ஊர் சேலம் மாவட்டம் கெங்கவல்லி. நான் அரசு கல்லூரி பேராசிரியர் இருந்து ஓய்வு பெற்றேன். நான் கெங்கவல்லி பேரூர டவுன் பஞ்சாயத்து காங்கிரஸ் செயலாளர். தற்பொழுது ஆத்தூர் தொகுதியிலும் நான் எம்எல்ஏ கேண்டிடேட்டுக்கு விண்ணப்பித்துள்ளேன். இந்த காங்கிரஸ் கோட்டையா இருக்கக்கூடிய ஆத்தூரை மீட்டெடுக்குன்னா மத்திய காங்கிரஸ் தலைமையும் மாநில காங்கிரஸ் தலைமையும் உடனடியாக வேட்பாளர் கேண்டிடேட் லிஸ்ட்டை வெளியிடணும். காரணம், இது தாமதப்படுத்தும் போது மற்ற கட்சிக்காரங்க ஓட்டு கேட்குறாங்க. இது பின் சங்கடத்தை கொடுக்குது. அதே மாதிரி இப்போ மாவட்ட தலைவரே ஸ்கிரீனிங் டெஸ்ட் பண்ணுறது முரண்பாடாக இருக்கு. இதில் அடிமட்ட காங்கிரஸ் தொண்டர்கள் உழைக்கிறவனுக்கு எந்த வகையான முன்னேற்றமும் வழிவகையும் அவனுடைய மேம்பாட்டுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. ஏன்னா பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிட்றவனும் மாதிரியும் பணம் இருக்கிறவன் சீட்டு வாங்கிட்டு எங்கேயோ ஒரு பகுதியில் ஜாலியாக வாழ்கிறாங்க. ஆனால் தொகுதியில் உழைச்சி ஓடா தெரிஞ்ச காங்கிரஸ்காரனுக்கு கேட்கறதுக்கு நாதி இல்லை. இது அவசியம். மத்திய குறிப்பா ராகுல்ஜி ஒரு குழுவை அமைத்து அதன் மூலம் காங்கிரசினுடைய வளர்ச்சிக்கு போராட்டத்தில் ஈடுபட்டு பல வகையான நிகழ்வுல கலந்தவங்களுக்கு குறிப்பா உள்ளூர் கேண்டிடேட்டுக்கு வாய்ப்பு வழங்கணும். ஏன்னா வெளியூர் கேண்டிடேட் போட்டு அங்க காங்கிரஸ் தோல்வியெல்லாம் கண்டது. அடுத்த கட்டம் காங்கிரசுக்கு ஒதுக்க வேண்டிய காங்கிரஸ் கோட்டைக்கான தொகுதிகளை நாம் எப்பொழுது வென்றெடுக்கணும். ஏன்னா மாற்று கட்சி கொடுத்து அது தோன்ற ஒரு சூழலை இவங்களே உருவாக்குவதும், இப்படி கேண்டிடேட் இல்லாத ஒரு சூழலை மத்திய காங்கிரஸ் எடுப்பதும் காங்கிரசுடைய தொண்டர்கள் காங்கிரஸ் பாரம்பரிய வழி அந்த காங்கிரஸ் தொண்டனுக்கு மிகப்பெரிய சங்கடத்தை கொடுக்குது. உடனடியாக இதை ராகுல்ஜி தீர்வு எடுக்கணும். பொதுமக்கள் நலன் கருதியும் காங்கிரசுடைய எதிர்கால நலன் கருதியும் உள்ளூர் காங்கிரஸ்காரனுக்கு அந்த சீட்டை வழங்க வேண்டும் என்று உங்களை பணிந்து வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.